ஹாய் ஹலோ வணக்கம். ஜி கிருஷ்ணன் டைரக்ஷனில் கதிர் மியாஸ்ரீ போஸ் வெங்கட் நடித்து வெளியான படம் தான் பூர்வீகம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூர்வீகம் இந்த படம் வந்து 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டான போஸ் வெங்கட்டுடைய ஒரு குடும்பம். இப்போ என்ன ஆகுதுன்னா, போஸ் வெங்கட்டுக்கு ஒரு 3 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க. போஸ் வெங்கட்டுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் சின்ன பையன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் தன்னுடைய பொண்ணை போஸ் வெங்கட்டுடைய பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் பட்டணத்தில் கொண்டு போய் படிக்க வச்சு பையனை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். உங்களுக்கு யாருக்கும் நான் பொண்ணு பையனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போன உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் வந்து இளவரசு வந்து அப்பாவாக இருப்பார். அதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதைப்படி நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோ வந்து அதில் இருப்பார். அவர் ஹீரோவுக்கு வந்து இந்த 2 காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதையை 1950 நடக்கக்கூடிய ஒரு கதையும் 2024 நடக்கக்கூடிய ஒரு கதையும் 2 கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நம்பக்கூடிய இளவரசு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம்தான், அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், இதெல்லாம் கடந்து இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை கூட்டிகிட்டு போன போஸ் வெங்கட்டு நல்ல இடமா, நல்ல உயர்ந்த இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. வைக்கும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்பா அம்மா வந்து கிராமத்தில் இருந்துட்டு, போஸ் வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் தான் கதிரோட அப்பா அம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து காசு செலவுக்கு அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதை வாங்கி அவங்க வீடு கட்டிடுவாங்க. வீடு இருக்கிற நிலமெல்லாம் விற்று அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கதிரோட ஒய்ஃபாக வரக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் அவங்கள தான் மதிப்பாங்க. இவங்க அப்பா அம்மாவும் மதிக்கவும் மாட்டாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த பையன் பெரிய பையன் ஆயிடுறான். அவன் வண்டி கேட்குறான், பெரிய வண்டி கேட்குறான். அதுக்கப்புறம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பையன் அப்பா பாக்கெட்லேருந்தே பணத்தை திருடுறான். அப்புறம் அப்பாவை ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவன் பேசுகிறான். அப்புறம் அவங்க மாமா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமே, அந்த அம்மாவும் மகனும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மாமா மேலே இருக்கிற பிரியத்தை அப்பா மேலே காட்டாமல் விட்டுருவான். இப்போ அதுக்கெல்லாம் இடையில ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் அதிகமாக அதிகரிக்கும். இந்த படத்தை வந்து நான் பார்க்கும்போது, ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு கண்டென்ட், செம கண்டென்ட்டாக வந்துச்சு. என்னன்னா, நம்ம என்னடா அது ஒரு வேற லெவல் படத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாப் அப்படியே மாயாண்டி குடும்பத்தாராக மாறிடுச்சு. அப்பா அம்மா எப்படி வந்த மருமக அன்டிசெண்டாக நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரியும், அவங்க வந்து கிளம்பி கோவிச்சுக்கிட்டு சொல்லாமல், அதாவது சொல்லவும் முடியாமல், அது மெல்லவும் முடியாமல், அந்த மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் வந்து மருமகிட்ட வந்து சொல்லாமல் கிளம்புறது, மகன் தேடி போய் அவங்கள பார்க்கறது, அதெல்லாம் மாயாண்டி குடும்பத்தாரில் ஆல்ரெடி எடுத்த சீன் தான் இதெல்லாம். ஆனால் இருந்தாலும் போஸ் வெங்கடனுடைய வெர்ஷனில் பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு 4-5 சீன், நல்ல தரமான சீனை வச்சுருக்கணும். இது வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு கதை விட்டு கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து மருமகிட்ட கோவிச்சுக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அப்பாவும் அம்மாவும் போய் இதில் ஏறி போவாங்க. இங்கே ஆடு மாடெல்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அந்த லாரியில் ஏறி போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. உள்ளேயும் ஏறி உட்காந்துக்குவாங்க. இப்போ பையன் வந்து தேடிட்டு வர்றான். அங்கேருந்து வந்து அம்மாவும் அப்பாவும் காணோன்னு சொல்லி தேடிட்டு வர்றான். தேடிட்டு வந்துட்டு அந்த லாரியில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, பையன், அதாவது அப்பாவும் அம்மாவும் அந்த லாரியில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறான். பேசிட்டு நம்ம பர்ஸை தேடி பார்க்குறான். பர்ஸை காணோம், வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். இப்போ காசு கையில் இல்லை. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுதுன்னா, முந்தானையிலிருந்து பணத்தை எண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை வேற எதுவும் ஆட்டோ பிடிச்சா கூட ஊருக்கு போயிருக்கல.
ஆனால் அந்த சீன் என்ன லாஜிக் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அது ஒரு எமோஷனல் கொடுக்கணும், கனெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் வச்சுருப்பாங்களான்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த அதாவது கதிரோடைய மனைவியோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அதாவது அப்பாவையே புருஷனையே எதிர்த்து பேசுகிற கேரக்டரு. அப்பா அவருக்கு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே பரபரப்பாக ஓடி வந்து பார்க்குற மாதிரி வர்றாங்க. இன்னொரு விஷயம்னா அவங்க அண்ணனை வந்து ரொம்ப நம்புவாங்க. அவர் அண்ணன் வந்து மருமகனுக்கு வந்து ரொம்ப கிஃப்ட் பண்ணுவார். ஒரு சைன் கொடுப்பாரு, அப்புறம் புது ஃபோன் வாங்கி கொடுப்பாரு, பைக் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் இருந்தாலும் அந்த கேரக்டர் கடைசியாக வந்து இவங்களை கைவிட்ட உடனே அந்த கேரக்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு டீட்டெயிலான அது நேரடியாக 2 வசனங்களை வச்சு கூட அந்த சீனில் முடிச்சிருக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மோசமாக தான் போவீங்க. படிக்காமல் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரில. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சாராய ஊரை விட்டே ஒதுக்கி விட்ட ஒரு சாராயங்காய்ச்சல ஒரு சாராய வியாபாரி டாஸ்மார்க் நடத்திட்டு இருக்கிறாரு கிளைமேக்ஸில். அவர் வந்து இந்த படித்த ஆளுக்கு இப்போ பெரிய இடத்துல பொண்ணு கட்டின ஆளுக்கு வந்து கடைசியாக காசு கொடுத்துட்டு போகிறாரு. உங்கள் அப்பாவோட கடைசி சம்பளம், உங்கள் அப்பா வந்து என்கிட்ட டாஸ்மார்க்கில் தான் வேலை செஞ்சார், பாட்டிலெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் கடைசியாக வாங்க போனத சம்பளத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ வந்து அந்த சம்பளத்தை அவர் கை நீட்டி வாங்குறாரு. இப்போ என்னென்னா படித்தவன் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் முன்னேற முடியாது, எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் முன்னேற முடியாது. படிக்காதவன் அவன் வந்து சாராய வியாபாரி டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து காசு கொடுத்துட்டு போகிறான். இந்த அளவுக்கு தான் நம்ம சமுதாயத்தில் படம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு கூட நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ என்னென்னா டாஸ்மார்க்கு தலைவிரிச்சாடுற மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாரும் நிறையா பேர் தன்னோட குடிபோதை அந்த மயக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போய் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை பேர் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. பசங்கள் நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்னுடைய இதை எடுக்க வச்சு அவங்கள வந்து ஒரு விவசாயத்துக்குள்ளே பயன்படுத்தணும். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. இருக்கிற நிலைமை பார்த்தா நாட்டில் இனிமேல் பிளாட்டு தான் இருக்குமா தவிர வீடுகள் தான் இருக்கும், கட்டடமாக விதவிதமாக. விவசாயம் இருக்கிறது டவுட்டு தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த படத்தினோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.